بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கணித்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளியாக இருக்கின்றது. இந்த வீடியோவில் நாம ஹைதராபாத் மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில எம்ஏ அரபிக்கினுடைய செகண்ட் செமஸ்டருக்கான பாடங்களை சப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இந்த காணொலியில் பேப்பர் 1 கிளாசிக்கல் போயட்ரி, ஜாஹிலியா காலம் முதல் அப்பாசிய காலகட்டம் வரை உள்ள பழங்கால அரபு கவிஞர்கள் அவர்களுடைய கவிதைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பாடம்ங்கிறது 13வது பாடம். இந்த பாடத்தில் நாம யூனிட் 2 இரண்டாவது யூனிட்டை பற்றி பார்க்குறோம். ரெண்டாவது யூனிட்ல இஸ்லாமிய காலமும் உமையாக்களின் காலமும் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கவிஞர்கள், அவர்களுடைய கவிகள், அதனுடைய விளக்கங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 13வது பாடம், இதில் யூனிட் 2ல இது 6வது பகுதி. இந்த 6வது பகுதியில் ஏற்கனவே நம்ம 5வது பகுதியில் யூனிட் 2வினுடைய 5வது பகுதியில் கவிஞர் ஃபரஸ்தக்கினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றியும் உமையாக்களினுடைய காலகட்டத்தில் இருந்த கவிஞர்களை பற்றியும் பார்த்தோம். இந்த பாடத்தில் நாம ஃபரஸ்தக்கினுடைய இன்னல்லதி சமக்கசமாக என்ற அவருடைய பைத்தினுடைய அர்த்தங்களை, அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இது நம்மளுடைய சப்ஜெக்டுகளில் பாடத்தில் இருக்குது. அதே மாதிரி கவிஞர் அஃதல் பற்றிய குறிப்புகளையும் இந்த காணொலியில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவதாக போன பாடத்தில் நாம கவிஞர் ஃபரஸ்தக்கை பற்றி பார்த்துருந்தோம். கவிஞர் ஃபரஸ்தக் உமையாக்களினுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான, அந்த காலகட்டத்தில் நகீல் கவிதைகள் என்று சொல்லப்படக்கூடிய போட்டி கவிதைகளுக்கு பெயர் போனவர். அவருக்கும் ஜரீருக்கும் மத்தியில கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அந்த கவிதை போட்டி நடந்தது. அந்த அடிப்படையில ஃபரஸ்தக் ஒரு குலப்பெருமை, இனப்பெருமை கொண்டவர். இவர் எப்பவும் தன்னுடைய குலத்தை பற்றியும் இனத்தை பற்றியும் பெருசா புகழ்ந்து பேசி என்ன செஞ்சிருப்பாரு, கவிதை படிச்சிருப்பாரு. அந்த அடிப்படையில இவருடைய ஃபரஸ்தக் கசீதாக்கா இக்திபாஸ், இந்த இன்னல்லதி சமக்க சம அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கவிதை, இந்த கவிதையில இந்த கவிதையினுடைய ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கவிதை ஃபரஸ்தக்கு ஜரீரை குறை சொல்லி ஜரீரை இகழ்ந்து படித்த ஒரு கவிதையாக இருக்கின்றது. இப்போ ஜரீரை இகழ்ந்து படிக்கக்கூடிய இந்த கவிதையில ஃபரஸ்தக்கு எப்படி ஜரீரை இகழ்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, தன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி பேசுறாரு. தான் சார்ந்த அந்த குடும்பத்தையும் அந்த இனத்தையும் அந்த குலத்தையும் என்ன செய்யறது, ரொம்ப உயர்த்தி பேசியும், அதே சமயத்துல ஜரீருடைய குடும்பத்தையும் ஜரீருடைய வீட்டையும் குலத்தையும் என்ன செய்யறது, குறைத்து பேசுறது. இது மாதிரியான விஷயங்கள்ல இந்த பைத்துல நம்ம பார்க்கலாம். அப்ப இது முழுக்க முழுக்க ஃபரஸ்தக்கினுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய தமீம் குலத்தை சார்ந்த மஜாஷ் இங்கேயே வந்திருக்கும். முஜாஷ் என்ற குடும்பத்தினுடைய கருவம், தன்னுடைய குடும்பத்தினுடைய கருவம், இதை பற்றியெல்லாம் என்ன செய்யறது, உயர்த்தி பேசுறது. ஜரீருடைய வம்சத்தையும் ஜரீருடைய குலத்தையும் என்ன செய்யறது, இழித்து பேசுறது. இதுதான் இந்த 20 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 11 12 வரை கொண்ட இந்த கவிதையினுடைய சாராம்சம் இதுவாகத்தான் இருக்கின்றது. இதுல நிறைய நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திருப்பாரு. அதே மாதிரி தஸ்வீராத்துகள், முஷப்பகுகள், கவிதையினுடைய அழகே அதுதானே. முஷப்பகுகளை நல்ல ஜஸாலத்து லஃபல், சொற்சரிவுமிக்க வாக்கியங்களை, வார்த்தைகளை பயன்படுத்துறது. இது மாதிரியான விஷயங்கள் நினைச்சிருக்கிறாங்க, பயன்படுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல பாருங்க, இன்னல்லதி சமக்க சமா பனாலனா பைத்தன் தாயிமுஹு அஅஸ்ஸு வ அத்வலு. இன்னல்லதி சமக்க சமா, வானத்தை உயர்த்தினானே அந்த அல்லாஹ் தஆலா, பனாலனா பைத்தன், எங்களுக்கு ஒரு வீட்டை அமைத்து தந்திருக்கின்றான். தாயிமுஹு, அதனுடைய தூண்கள், அஅஸ்ஸு வ அத்வலு, மிகவும் உயர்ந்தது, அது மிகவும் வலிமையானது. அப்போ தங்கள் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பத்தி, வீடுகளை பத்தி உயர்த்தி என்ன செய்யறாரு, பேசுறாரு. அப்போ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வீடுகளை தந்திருக்கின்றான். அது மிக உயர்ந்த கோட்டைகளாக, கொத்தளங்களாக இருக்கின்றது.
அது மிக உயர்ந்ததாகவும் கண்ணியத்திற்குரியதாகவும் இருக்கின்றது என்பதாக செய்றாங்க படிக்கிறாங்க. பைத்தன் பனாஹூலனல் மலிகு அரசனாகிய அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தந்திருக்கின்றான். வமா பனா ஹக்கமுஸ் ஸமாஇ ஃபஇன்னஹு லா யுன்கலு. நமக்காக அல்லாஹ் தஆலா அந்த கட்டிய வீட்டை அந்த அதனை யாராலும் நகர்த்தவோ ஃபஇன்னஹு லா யுன்கலு. அப்ப அல்லாஹ் தாலா வானத்தினுடைய அக்கமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தாலா அந்த உருவாக்கி தந்த அந்த வீடு ஃபஇன்னஹு லா யுன்கலு, யாராலும் நகர்த்தப்பட முடியாது. அங்கேருந்து என்ன செஞ்சிட முடியாது, அழிச்சிட முடியாது. அப்ப எங்களுடைய வீடு நிரந்தரமான ஒரு வீடு. அதிலிருந்து யாரும் எங்களை அந்த வீட்டை அழிக்கவோ, நகர்த்தவோ, தாக்கவோ முடியாது. அப்ப தங்களுடைய குடும்பத்தின் பெருமை மனிதர்களால் உருவாக்கப்பட்டதில்ல. அப்ப அவர் சொல்றாரு, எங்களுடைய குடும்பத்து பெருமைங்கிறது நாங்களா உருவாக்குனதல்ல. அது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பணம், காசுகள, சொத்துக்கள, வீடுகள கொடுத்திருக்கிறான். அந்த இங்க பைத் அப்படிங்கிறது கொண்டு நோக்கம் தங்களுடைய குலப்பெருமை தான் நோக்கம். இங்க பைத்துங்கிறது கொண்டும் உண்மையான வீடு அல்ல. பைத் அப்படிங்கிறது தங்களுடைய குலம், தங்களுடைய இனம் சார்ந்த அந்த பெருமை அப்படிங்கிறது, அது அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தது. அதனை யாராலும் அழிக்க முடியாது. பைத்தன் زرارة محتب بفنائه ومجاشع وأبو الفوارس نحشل. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, சுராரா மற்றும் முஜாஷி மற்றும் குதிரை வீரர்களின் தந்தையான ஜந்தல் ஆகியோர் அமர்ந்திருக்கும் பெருமை மிக்க வீடு இது. இந்த வீடுங்கிறது பைத்துன். இந்த வீடு வந்து யாருடைய வீடு? சுராரா. முஹ்தபின்னு சொல்லி சொன்னா இந்த முட்டுக்கால பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. அப்போ அவங்க முஹ்தபின் அந்த மாதிரி முட்டுக்கால பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. சுராரா அவர்களுடைய பிஃபினாய் அதனுடைய முட்டத்துல முட்டுக்கால பிடிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு சுராரா, முஜாஷி, அபுல் ஃபவாரிஸ். இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னா, தங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய முக்கியமான தலைவர்கள், அந்த குலத்தினுடைய முக்கியமான நபர்கள். அப்போ அப்படிப்பட்ட முக்கியமான தலைவர்களுடைய ஒரு குலமாக இந்த குலம் இருக்கின்றது. எங்களுடைய குலம், எங்களுடைய பைத்து, எங்களுடைய இனம், எங்களுடைய வீடு. அப்ப வீடு அப்படிங்கிறதை கொண்டு நோக்கம். அப்ப இங்க தங்களுடைய முன்னோர்களை என்ன செய்றாரு? தன்னுடைய முன்னோர்களான சுராரா, முஜாஷி போன்ற இவங்கெல்லாம் அரபுலகினுடைய வீரமிக்க தலைவர்கள். இவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்களுடைய உயர்குடி வழித்தோன்றல்கள் உள்ளவங்க தான் நாங்களும். நாங்களும் உயர்ந்த குலத்தை, இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதா என்ன செய்றாங்க? இந்த பரஸ்துக்கு இந்த கவிதையை படிக்கிறாங்க. يلجون بيت مجاشع وإذا احتبوا بزوا كأنهم الجبال المثل. அப்போ இந்த வீட்டுல எலிஜூன பைத்த முஜாஷின் முஜாஷியுடைய வீட்டில் நுழைகின்றார்கள். முஜாஷியுடைய வீட்டிலே நுழைகின்றார்கள். வைதா எஹ்தபவ் பஸ்ஸு கஅன்னஹும் அல் ஜிபாலுல் முஅஸ்ஸலு. எலிஜூன பைத்த முஜாஷின், அவர்கள் இப்போ மக்கள் எங்களுடைய வீடுகள் நுழையும் போது, அதாவது நாங்க எங்களுடைய முஜாஷியோடைய அந்த குலத்துக்குள்ள நுழையும் போது எஹ்தபவ், நாங்க நுழையும் போது எப்படி நுழையிறோம்னு சொல்லி சொன்னா, பஸ்ஸு கஅன்னஹுமுல் ஜிபாலுல் முஸ்ஸலு. இப்போ எங்களுடைய குளத்துக்குள்ள எங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போதுன்னு சொல்லி சொன்ன நோக்கம் என்ன சொல்லி சொன்னா, எங்களுடைய குளத்துக்குள்ள நுழையும் போது நாங்க ஒரு உயர்ந்த மலைகளை போன்று என்ன செய்யறோம், மேன்மையோடு திகழ்கின்றார்கள். அப்ப இந்த குடும்பத்துல பிறக்கக்கூடிய நபர்கள், இந்த குடும்பத்துல, இந்த குலத்துல, இந்த வீட்டுல பிறக்கக்கூடிய வரக்கூடியவர்கள், அப்ப வரக்கூடியவர்கள்னா பிறக்கக்கூடியவர்கள், இவங்க உயர்ந்த மலை போன்று மேன்மையும் சிறப்பும் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப எங்க இந்த குடும்பத்துல பிறந்தாலே அவங்களுக்கு சிறப்பு இருக்குது. அவங்க மலையை போன்று உயர்ந்தவர்கள். லா யஹ்தபி பிஃபினாஇன் பைத்திக மஸலுஹும் அபதன் இதா உத்தல் ஃபஆலுல் அஃதலு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா, நற்செயல்கள், சாதனைகளையும் எண்ணி பார்க்கப்படும் பொழுது, இப்போ நற்செயல்களையும் சாதனைகளையும் எண்ணி நல்ல செயல்களை எண்ணி பார்க்கப்படும் பொழுது, ஏ, உனது வீட்டின் முற்றத்தில் இவர்களை போன்ற சிறந்த மனிதர்கள் ஒருபோதும் அமர முடியாது. அதாவது லா யஹ்தபி பி ஃபினாய் பைத்திக, இந்த வரியில என்ன சொல்றாங்க? ஜரீர கேலி பண்றாங்க. ஜரீர என்ன செய்யறாங்க? இகழ்ந்து சொல்றாங்க. இப்ப யஹ்தபி இந்த மாதிரி முழந்தாளிட்டு உட்காரு, முட்டுக்காலை பிடிச்சுக்கிட்டு உட்கார மாட்டாங்க. பி ஃபினாய் பைத்திக, உன்னுடைய வீட்டுல யாரும் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. மத்தளுக்கும் இவர்களை போன்ற உயர் குலத்தைச் சேர்ந்தவர்கள். இப்ப எங்களை மாதிரி உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவங்க உங்க வீட்டுல இல்ல. இவங்க எங்களை மாதிரி உயர்ந்த குலத்தை உடையவர்கள் உங்க வீட்டுல கிடையாது. அங்க யாரும் உங்க வீட்டுல இந்த மாதிரி உயர் குலத்தை சார்ந்தவர்கள் உட்கார்ந்திருக்க மாட்டாங்க. இப்ப எங்களுடைய செயல்களையும் நல்ல விஷயங்களையும் எண்ணி பார்க்கப்படும் பொழுது
உங்களுடைய தலைவர்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எங்களை மாதிரி உயர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஜரீரை குத்தி காட்டுறாரு. மின் இஸ்ஸிஹிம் ஜஹரத் குலைவ பைத்திஹா ஜர்பன் கஅன்னஹும் லதைஹி அல் கும்மலு. எங்களுடைய முன்னோர்களின் கண்ணியத்திற்கும் அதிகாரத்திற்கும் பயந்து குலேப் குலத்தினர் தங்களின் வீடுகளுக்குள் பொந்துகளுக்குள் ஒளிந்து கொண்டனர். அவர்களுக்கு முன்னால் இவர்கள் சிறிய பூச்சிகளைப் போல அற்பமாக தெரிகின்றார்கள். மின் இஸ்ஸிஹிம் சொல்லி சொன்னா இவர்களுடைய கண்ணியத்தின் காரணத்தினால, ஜஹரத்துன்னு சொல்லி சொன்னா குலைப பைத்திஹா. குலைபுங்கிறது ஜரீரனுடைய அந்த குடும்பத்தினர்கள், ஜரீரனுடைய குடும்பத்தினர்கள். இப்ப ஜரீரனுடைய குடும்பத்தினர்களை பத்தி சொல்றாங்க. ஜரீர் உன்னுடைய குடும்பத்தினர்கள் அந்த குலைபு வந்து தங்களுடைய வீட்டுக்குள்ள எப்படின்னு சொல்லி சொன்னா பொந்து மாதிரி இருக்கக்கூடிய வீடு. அப்போ தங்களுடைய வீட்டை மலை மாறியும் யாரால அசைக்க முடியாது. எங்களுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே அதனுடைய தூண்கள்லாம் விசாலமானது, நீளமானது. அப்போ தங்களுடைய குலத்தை பத்தியும் தங்களுடைய இதை பத்தியும் பெருசா பேசும்போது, பெருசா பேசிய ஃபரஸ்தக்கு ஜரீரை பத்தி பேசும்போது உங்களுடைய வீடு வந்து குலைப், அவர்களுடைய உங்களுடைய இனம் குலைப், அந்த குலத்தினுடைய வீடு அந்த குடும்பமும் இது எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்குது. கண்ணைகும் அதேகும் கும்மலும் மீன் அது பேனு மாதிரி. இப்போ பேனுக்கு வந்து பெரிய வீடுகள்லாம் தேவையில்லை. பேனு சும்மா சாதாரண ஒரு இது, அதுக்கு ஒரு சின்ன ஒரு இடமே போதும். அப்போ ஒரு பேனை மாதிரி நீங்க பொந்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கீங்க, மறைஞ்சிருக்கிறீங்க. எங்களுடைய கண்ணியத்தை கவனிக்கும் போது, எங்களுடைய கண்ணியமிக்க அந்த தலைவர்களை பார்க்கும்போது உங்களுடைய குலத்தை சேர்ந்த குலைவும் உங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களும் பேனை மாதிரி பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்க. லரபத் அலைக்கல் அன்கபூத்து பினஸ்டிஹா. உங்கள் மீது அன்கபூத் சிலந்திகள் எல்லாம் என்ன செய்யுது, வலையை மேய்ந்து விடுகின்றது, வலையை நெய்து விடுகின்றது. வகதா அலைக்க பிஹி அல் கிதாபுல் முனஸ்ஸலு. அதே மீது அருளப்பட்ட இறைவேதமும் உனக்கு எதிரான இந்த நிலையைத்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. அப்போ குரானுடைய அந்த வசனத்தெல்லாம் மேற்கோள் காட்டி அல்லாஹ் தஆலா குரான்ல சொல்றது உங்களுடைய வீடு உங்க வீடு தான். அன்கபூத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான் இல்லையா, இன்ன அவுஹனல் புயூத்தில் பைத்துல் அன்கபூத். வீடுகளிலே மிகவும் மோசமான ரொம்பவும் எளிதான மென்மையான வீடு எதுன்னு சொல்லி சொன்னா அன்கபூத்தினுடைய சிலந்தியினுடைய வலை தான். அந்த மாதிரி தான் உங்களுடைய வீடுகளும் உங்களுடைய குணங்களும் உங்களுடைய இனங்களும் குலங்களும்ங்கிறது சிலந்தி வலையை போன்று ஊதினால் பறந்து விடக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் மெலிதான. இதுக்கு பெரிய விஷயம் தேவையில்லை. நான் நினைச்சா அது ஊதி கூட உங்களுடைய வீடுகளையும் உங்களுடைய குளங்களையும் இனங்களையும் பெரும்பைகளையும் நான் என்ன செஞ்சிருவேன், அழித்து விடுவேன். ஐநல்லதீன பிஹிம் துசாமா தாரிமன் அம் மன்ன இலா சலஃபா சுஹையத தஜாலு. தாரிம் குலத்துடன் போட்டியிடுவதற்கு உன்னிடம் உள்ள தலைவர்கள் எங்கே? ஐநல்லதீன எங்க போயிட்டாங்க? துசாமா தாரிமன். தாரிமங்கிறது ஃபரஸ்தகினுடைய அந்த கு- இனம் குடும்பம். அப்ப தாரிமோடு சமமாக இருக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய உங்களுடைய தலைவர்கள் எங்கே? மன்ன இலா சலஃபா துஹை அத்தஜாலு. தஹையா குலத்தாருக்கு நிகராக நீ யாரை முன்னிறுத்தப் போகிறாய்? இப்போ இதெல்லாம் வந்து தமீம் குலத்தினுடைய புஜாஷி, தாரிமு, இதெல்லாம் தமீம் குலத்தினுடைய உட்பிரிவுகள். இதெல்லாமே ஃபரஸ்தகினுடைய குடும்பம் தான், ஃபரஸ்தகினுடைய குலம் தான். அப்போ ஜரீரை குத்தி காட்டுறாரு, எங்க குடும்பத்தை சார்ந்த எங்களுடைய உட்பிரிவை சார்ந்த தாரிமோ துஹையாவோ இதுக்கு முன்னாடிலாம் நீங்க உங்கள்ட்ட போட்டியிடுறதுக்கு யார் இருக்கிறா? இதெல்லாம் எங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரிவு, சின்ன உட்பிரிவு. இந்த உட்பிரிவை கூட சமாளிக்கிறதுக்கு கூட உங்கள்ட்ட பெரும் பெருமைகளை கொண்ட எந்த தலைவர்களும் யார் இருக்கிறா? நீங்க யார் ஆக்க போறீங்க? உங்கள்ட்ட யாருமே இல்லை. பெருமை மிக்க தலைவர்களும் இல்லை, பெருமை மிக்க குலங்களும் கோத்திரங்களும் உங்ககிட்ட இல்லை. يمشون في حلق الحديد كما مشت جرب الجمال بها الكحيئل مشعل. அவர்கள் இரும்பு கவசங்களை அணிந்து கொண்டு கம்பீரமாக நடந்து வருகின்றார்கள். மேலும் ஒட்டகங்கள் மீது தார் தடவப்பட்டிருப்பது போல் அந்த இரும்பு கவசங்கள் அவர்களுடைய உடலில் மின்னுகின்றன. அப்போ தங்களுடைய குல பெருமையை பேசுறாரு. எம்ஷூன அவங்க என்ன செய்யறாங்க, எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் நடந்து வர்றாங்க. எங்களுடைய குலத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவை சார்ந்த தாரிமு தொஹியா அந்த குலத்தில் இருக்கக்கூடியவர்களே ஹலக்குல் ஹதீத். ஹலக்குன்னு சொல்லி சொன்னா வட்டம் வளையம், ஹதீதுனா இரும்பு, அதாவது இரும்பு கவசங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, அணிந்து கொண்டு நடந்து வருகிறார்கள். கமா மஷத் ஜுருபுல் ஜிமாலி. ஒட்டகங்கள் நடந்து வருவதை போன்று, ஒட்டக குழு கூட்டங்கள் நடந்து வருவதை போன்று எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் நல்ல உயர்ந்த ஆடைகளை கவசங்களை அணிந்து கொண்டு வருகின்றார்கள். வல் மானிஊன இதன் நிசாஉ தராதஃபத் ஹதர சிபாஇ ஜிமாலுஹா லா துர்ஹலு. போர்க்காலத்தில் பெண்கள் எதிரிகளால் சிறைபிடிக்கப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் ஒட்டகங்களில் ஏறி தப்பி ஓட முற்படும் வேளையில் எதிரிகளையும் எதிர்த்து நின்று பெண்களையும் தங்களின் ஒட்டகங்களையும் பாதுகாக்கும் வீரம் சிறந்தவர்களே எங்களது முன்னோர்கள்.
அப்போ வல்மானிஊன, அவங்க வந்து எங்களுடைய குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. இதன் நிசாவு தராதபத், இதன் நிசாவு, பெண்கள் தராதபத்துன்னு சொல்லி சொன்னா ஒட்டகத்துல ஏறி போகிறது. ஹதரத் சிபா, ஹதரத் சிபான்னு சொல்லி சொன்னா அந்த சிறை பிடிக்கிறத பயந்து பெண்கள் தான் என்ன செய்வாங்க, ஓட்டம் முடிச்சு ஓடுவாங்க. ஆனா எங்களுடைய குலத்தை சார்ந்தவங்க என்ன செய்வாங்க, அவங்க பாதுகாப்பாங்க, அவங்க எதிர்த்து நின்று என்ன செய்வாங்க. இப்ப இங்கேயும் சாடுறாரு. அப்போ உங்களுடைய குலத்தை சேர்ந்தவங்க எப்படி பெண்கள் சிறைபிடிக்கப்படுவதை தோத்து போறதை அஞ்சு ஒட்டகத்துல ஏறி ஓடுவாங்களோ, புறமுதுகிட்டு ஓடுவாங்களோ, அந்த மாதிரி கிடையாது. நாங்க என்ன செய்வோம், எதிர்த்து நின்று போராடுவோம். இப்படி ஃபரஸ்துக்கு என்ன செய்யறாரு, தன்னுடைய குலத்தை பத்தியும் இனத்தை பத்தியும் பெருமையா பேசி ஜரீரை தாக்குறாரு. இதுக்கு ஜரீர் என்ன செஞ்சிருப்பாரு, பதில கொடுத்திருப்பாரு. ஜரீர் வந்து என்ன செய்வாரு, உங்களுடைய வீடு பெரிய வீடா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடு என்ன செஞ்சான், நாசமாக்கிடுவான். அதே மாதிரி சொல்லுவாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ என்ன பெரிய வீட்டுல, உங்க வீட்டுல முற்றத்துல உட்கார்ந்து இருந்தாங்க முஜாஷி, பெரிய வீரர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்றீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள கொலை செய்யும் போது அவங்கள எதிரிகள் வந்து என்ன செஞ்சாங்க, கொலை செஞ்சாங்க. அவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருந்தாங்க. அவங்கள காப்பாத்தவே நீங்க முட்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்க அப்படிலாம் என்ன செய்வாங்க, ஜரீர் அவர்கள் இவர்களுக்கு ஃபரஸ்தக்குக்கு பதிலடி கொடுத்திருப்பாங்க. உதாரணமாக, "ஹஸீத ஸலீஃபத்தன் முஜாஷிஇன் வ அதல்லஹா இன்னல்லதீ சமக்கஸ்ஸமா முஜாஷிஅன்." முஜாஷி குடும்பத்தினரின் கர்வத்தை இறைவன் இழிவுபடுத்தி தாழ்த்தி விட்டான். நிச்சயமாக வானத்தை உயர்த்திய இறைவன் மஜாஷி குடும்பத்தை கீழ்நிலைக்கு தள்ளிவிட்டான். இது வந்து ஜரீருடைய எதிர் நக்கீல் நகாயிது கவிதைகள்ல ஒண்ணு. அப்ப இதுக்கு எதிர்கவிதையும் ஜரீர் அவர்கள் படிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அவருக்கு பதில் கொடுக்கும் விதத்துல, உங்க குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துல உங்களையும் இழிவுபடுத்திட்டான். நீங்க மட்டும் பெரிய இதுவா? ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்யப்படும் பொழுது அவங்கள காப்பாத்தாம, நீங்களும் பொம்பள மாதிரி உங்களுடைய வீடுகள்ல முட்டை பிடிச்சுட்டு தானே உட்கார்ந்திருந்தீங்க. யஹ்தபின்னு சொல்லி வருது இல்லையா? இதே மாரி சொல்லுவாங்க. இந்த மாரி வார்த்தைகள பயன்படுத்தி நீங்களும் என்ன செஞ்சீங்க? அப்படித்தானே உட்கார்ந்திருந்தீங்க. அ ஜரீருடைய குலைபுங்கிறது ஜரீர். அகதத் குலைபுன் பில் அபாத்திஹி வல் உலா. குலைப் ஜரீரனுடைய எங்களுடைய குடும்பமாகிய குலைபுங்கிறது உயர்வான நிலங்களையும் மேன்மைகளையும் கைப்பற்றி நாங்க வச்சிருக்கிறோம். முஜாஷிய குடும்பத்தினர் வந்து மிக தாழ்ந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்லாம் ஜரீர் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை உயர்த்தி பேத்தி ஃபரஸ்தக்குக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. ஆக இதுதான் நமக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபரஸ்தக்கினுடைய ஒரு 10 வரி கவிதைகள். இந்த கவிதையினுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு சொல்லி சொன்னா, குலப்பெருமை, ஜரீர தாக்கி பேசுறது. குலப்பெருமையும் ஜரீர தாக்கி பேசுறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக உமையாக்களினுடைய இன்னொரு கவிஞராக இருக்கக்கூடிய அஃதல பத்தி நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோவை, இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்குவோம். அஃதலும் உமையாக்கள் கோத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான உமையா காலகட்டத்தின் ஒரு முக்கியமான கவிஞர். இவர் வந்து கிபி 640 பிறக்கிறாரு ஹீரால. கிபி 713 வஃபாத் ஆகுறாரு. 95, அதாவது கிட்டத்தட்ட 19 ஹிஜ்ரி 19 பிறந்து 95 வஃபாத் ஆகுறாரு. இவருடைய உண்மையான பேரு அபு மாலிக் கியாஸ் இப்னு கௌஸ் அத்-தக்லபி, தக்லபி கோத்திரத்தை சார்ந்தவர். இவருடைய பேர் வந்து கியாஸ் இப்னு கௌஸ். அஃதலுங்கிறது பட்ட பேரு. இவர் வந்து ஷாயிர் பனி உமையா, பனு உமையாவினுடைய ஒரு கவிஞர். ஷாயிர் அமீருல் மோமினின் அப்துல் மலிக் இப்னு மர்வான். அமீருல் மோமினின், அதாவது யசீதுக்கு பிறகு வந்த அமீருல் மோமினாக இருக்கக்கூடிய அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு அவை புலவராக, அரசவை கவிஞராக இருந்தார்கள் இந்த அख्தலுங்கிறவர். இவர் வந்து ஒரு நசராணி. அவ்வளவு ஷாயிருல் ஹுக்குமா, இவர் தான் முதல் முதல் அரசவை புலவர். இப்போ இதுக்கு முன்னாடி உமையாக்களுக்கு முன்னாடி ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகள் இருந்தது. ஹலீஃபாக்களுடைய ஆட்சிகள்ல யாரும் இந்த மாதிரி அவை புலவர் அந்த மாதிரிலாம் யாரும் வச்சிருக்கல. இப்போ முதன் முதலாக அரசவை புலவர் என்று அறியப்பட்டு யாருன்னு சொல்லி சொன்னா இவருதான். அஃதல தான் உமையாக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, அவை புலவராக, அரசாங்க புலவராக என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. ஏன் லுக்கிபல் அஃதல், அஃதல் ஏன் பேர் வந்தது? அஃதல்னு சொல்லி சொன்னா அஹமக்கு, மடையன், நாக்கு நீளமானவன் அந்த மாதிரி அர்த்தம். ஏன்னு சொல்லி சொன்னா இவருடைய நாக்கு நீளமா இருக்கும். நாக்கு நீளம்னு நாக்கு உண்மையில் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா பேசுறது, திட்டுறது, ஜரியானல் நாசி சஃபீஹல் லிசான், நாக்கை ரொம்ப மடத்தனமா என்ன செய்யறது, மக்களுக்கு மத்தியில பயன்படுத்துறது, மற்றவர்களை திட்டுறது. அஃதல் வந்து ஹஜாவுக்கு பேர் போனவர். ஹஜா, ஹஜா, ஹஜா மதஹ் ரெண்டுமே. ஆஹ் உமையாக்களினுடைய அரசர்களை, குறிப்பா அப்துல் மலிக் இப்னு மர்வானு, யசீதி, இவங்களெல்லாம் புகழ்ந்து நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறாரு.
அதே மாதிரி ஹஜா இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை ஆம், இகழ்ந்தும் அவர்களை நையாண்டி நக்கல் செஞ்சு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஹஜா செஞ்சு நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். அக்பர் அன்ஹு கஅப் பின் ஜுஐல் லியஸீத் பின் முஆவியா ஹீனமா தலப லியஹ்ஜுல் அன்சார. இவர் எப்படி பிரபல்யமானாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, யசீத் பின் முஆவியா இருக்கிறாங்களே, அவங்க வந்து அவங்களுடைய ஒரு அவை புலவராக இவருக்கு முன்னாடி அख्தருக்கு முன்னாடி கஅப் பின் ஜுவைல் அப்படிங்கிறதா இருந்தாரு. இப்போ எசீத் வந்து அன்சாரிகளை என்ன செய்யணும், திட்டணும், அன்சாரிகளை பழிக்கணும், பழிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கவிதை வடிவத்தில் என்ன செய்யணும், அன்சாரிகளை திட்டணும்னு நினைக்கும் போது தன்னுடைய அவைப்புலவராக இருக்கக்கூடிய காபிபுன் ஜுஐல எசீத் கேட்கிறார், இந்த மாதிரி அன்சாரிகளை நீங்க திட்டி என்ன செய்யுங்க, கவிதை எழுதுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஃபகால லஹு காபுன், எசீதுக்கு காபு சொன்னாங்க, காபு சொன்னாரு, அராதா அன்த இலல் இஷ்ராக்கி பாதல் ஈமானில் அஹ்ஜு கௌமன் நசரு ரசூல் அல்லாஹி. காபுன்னு ஜோயில் முஸ்லீமா இருந்தாங்க. அப்போ எசீத் வந்து அன்சாரிகளை திட்ட சொல்லி காபை கேட்டபோது காபு சொன்னாங்க, ஈமான் கொண்டதற்கு பிறகு திரும்பவும் ஷிருக்குக்கு போறதுக்கு என்ன நீ தள்ள பாக்குறியா? லா அஹ்ஜு கோமன் நசருல் ரசூலல்லா, ரசூலுல்லாவுக்கு உதவி செஞ்ச கூட்டத்தை எதிர்த்து அவங்க நக்கல் செஞ்சு அவங்கள கிண்டல் அடிச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்களை இகழ்ந்துனா பேச மாட்டேன், கவிதை பாட மாட்டேன். ஆனா நான் அவனுடைய அவை புலவனாக இருக்கிறதுனால நான் அன்சாரிகளை திட்ட மாட்டேன். வலாக்கின் அதுல்லுக அலா குலாமின் நஸ்ரானியின், ஒரு கிறிஸ்தவ ஒரு சிறுவனை உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். அவனுடைய நாவுங்கிறது லிசானு சௌரின், ஒரு மாட்டினுடைய எருதினுடைய நாவு மாதிரி. ரொம்ப ஹார்ஷா என்ன செய்வாரு, அவருடைய வார்த்தைகள்லாம் இருக்கும், அவருடைய கவிதைகளும் ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப ஃபாஹிஷல் கலாம் பயன்படுத்துவாரு. அவரை வேணா நீங்க என்ன செய்யுங்க, கூப்பிட்டு அன்சாரிகளை திட்ட வச்சுக்கா, நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி காபு பின் ஜுஹைல் சொல்லிட்டார். இப்போ காபு தான் உமையாக்களுக்கு அख्தலை அறிமுகப்படுத்தினார். அख्தலை அறிமுகப்படுத்தினது காபு தான். அப்போ நான் அர்சல எசீதுன், எசீத் வந்து என்ன செய்யறாரு, ஆம், அख्தலின் பக்கம் ஆள் அனுப்பி கூப்பிட்டு வர சொல்றாரு. ஃபகத்தம் அலைஹி, அப்போ அख्தல் என்ன செய்யப்படுகின்றது, எசீதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டது. அப்போ அப்போ அख्தலும் சொல்றாரு, எனக்கு பயமா இருக்குது, நான் அன்சாரிகளை திட்டினேன்னு சொல்லி சொன்னா அவங்களாம் என்னை என்ன செய்வாங்க, தாக்குவாங்க அல்லது என்னைய ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பயப்படுறேன்னு சொல்லி சொன்னோட தான் ஃபகால் எசீத் சொல்வாரு, லக்க திம்மத்து அமீரில் முமினின், அமீர் முமினுடைய பொறுப்பு பாதுகாப்பு உனக்கு இருக்குது, ஒதிம்மத்தி என்னுடைய பாதுகாப்பு பொறுப்பு உனக்கு இருக்குது, எனவே நீ அவங்கள திட்டி பேசு, உனக்கு நான் பாதுகாப்பு தரேன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாரு. அப்பதான் ஃபநலம ஃபி ஹஜாயிஹிம், அன்சாரிகளை இகழ்ந்து என்ன செய்றாரு, கவிதை பாடுறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, தஹபத் குறைஷும் பில் மகாரிமி வல் உலா, குறைஷியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கண்ணியங்களையும் அந்தஸ்துகளையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க, உங்களுடைய தலையில இருக்கிறது வெறும் இழிவும் பழிப்பும் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை, ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு கவிதையை என்ன செய்றாரு, அன்சாரிகளை திட்டி படிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இவருடைய புகழ் ரொம்ப ஓங்கியது. பனு உமையாக்கள் இவரை தங்களுடைய அரசவை கவிஞராகவே என்ன செஞ்சுக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு வந்து அப்துல் மலிக் பின் மர்வானுடைய காலம்ங்கிறது அஹ், அख्தலுக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. இவர் உம்மா வந்து சின்ன வயசுலயே மூத்தா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருடைய தந்தை இன்னொரு பெண்ணை மணமுடிக்கிறாங்க. அந்த பெண்ணு தான் இவங்கள சரியா பார்த்துக்காததுனால இவருக்கும் அந்த கணவனுடைய இன்னொரு தாரத்துக்கும் அடிக்கடி சண்டை வரும், திட்டுவாரு. அங்கிருந்து தான் இவருடைய நாவு ரொம்ப ஹார்ஷா மக்களை பழிக்கிறது, திட்டுறது, இது உண்டான இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, அந்த இரண்டாம் தாரத்து மனைவியின் மூலமாக அவளோடு போட்ட சண்டைகள், இதனால தான் இவங்களுடைய நாவு வந்து ரொம்ப கடினமான ஒரு பேச்சுக்குரிய சொந்தக்காரராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. இவர் வந்து ஜஸ்முனு பக்கருபுனு தகல கோத்திரத்தை சார்ந்தவர். இவருடைய புண்ணியத்து அபு மாலிகி. இவர் வந்து ஒரு நசராணி. கான யகூமு ஃபில் ஹீரா, ஹீரால தான் அவர் என்ன செஞ்சாரு, வளர்ந்தாரு. வளர்ந்தது ஜசீரத்துல் ஃபுராத்தியால வளர்ந்துருக்கிறாரு. இவர் தான் முதல்ல கசலுங்கிறது காதல் கவிதை, காதல் கவிதைய அரசியல் நையாண்டிக்காக ஒரு ஆயுதமாக, அரசியல் நையாண்டிக்கு ஒரு ஆயுதமாக கசலை பயன்படுத்தினது இவர் தான். இவருக்கு ஒரு அடிமை, இந்த அடிமை பெண் இருந்தா, அந்த அடிமை பெண்ணை ஜியாத் பின் அபி, உமையாக்களினுடைய அமீராக இருக்கக்கூடிய வாலியாக இருந்த ஜியாத் பின் அபி இவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒரு அடிமை பெண்ணும் இவங்களுக்கு இருந்தாங்க. கான இஃப்திரு ஷிஜாரா ஃபி சபாஹி, சிறு இளமை பருவத்துல ஜௌஜி தபிஹி, இவருடைய தந்தையினுடைய
இன்னொரு மனைவியோடு, இரண்டாம் தரத்து மனைவியோடு ரொம்ப சண்டை போட்டிருக்கிறாங்க. அப்பதான் அந்த மனைவி தான், தந்தையினுடைய இரண்டாவது மனைவி தான் இவருக்கு தூபலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. லுக்கபஹு, இவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க தூபலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல் ஹிமாரு சகீர், தூபன்னு சொல்லி சொன்னா சின்ன கழுதை அப்படின்னு சொல்லி அந்த தந்தையினுடைய இரண்டாவது மனைவி தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவருக்கு இந்த பட்ட பேரை வச்சாங்க. எல்ஹாரு ஃபி ஷாரிஹல் அலமு ஃபி ஐயாமில் வலீத் இப்னு மலிக். அப்துல் மலிக்கினுடைய மகன் வலீதுடைய காலகட்டத்துல இவருடைய கவிதைகள்ல நிறைய வேதனைகள் வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்துல் மலிக்குடைய காலத்துல இவருக்கு நல்ல பேரும் புகழும் இருந்தது. ஆனா மகனுடைய காலத்துல அந்த அளவுக்கு இவருக்கு என்ன இல்லை, இவருக்கு நிறைய பேரும் புகழும் இல்லாததுனால இவருடைய கவிதைகள்ல நிறைய அந்த நோவினைகள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிப்பட்டது. இவருக்கும் கஅப் இப்னு ஜுஹைருக்கு மத்தியில் ஆரம்ப காலகட்டத்துல முஹாஜாத் நடந்திருக்கு. ரெண்டு பேரும் என்ன செய்யறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி திட்டி நையாண்டி செஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நிறைய கவிதைகள் படிச்சிருக்கிறாங்க. ஹஜல் அख्தல் அன்சாரிகளை அख्தல் என்ன செஞ்சாரு, நையாண்டி செஞ்சு அவர்களை திட்டி கவிதை பாடினார். எப்போ? யசீத் இப்னு முஆவியா அதை கேட்டுக்கொண்ட போது. இப்போ யசீத் இப்னு முஆவியா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அख्தல் அன்சாரிகளை என்ன செஞ்சாரு, ஹஜா பண்ணி கவிதை படிச்சாரு. இவரு எப்போ வஃபாத்தானாரு அப்படின்னு கேட்டா, வலீத் இப்னு அப்துல் மலிக், அப்துல் மலிக்கினுடைய காலத்துல நல்ல இவருடைய காலங்கிறது பொற்காலமாக நிறைய பாடி கௌரவ அரசாங்க கவிஞராக இருந்தாரு. நிறைய பொற்காசுகளையும் நிறைய விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமா வாழ்ந்தாரு. மகனுடைய காலத்துல வஃபாத் ஆனாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 70 சனா, 70 வயசு இருந்தது. ஹிஜ்ரி 95ல. இவருக்கு பிறகு இவருடைய இடத்துல அரசவை கவிஞராக அதீபுல் ருகாயை வலீது எடுத்துக்கிட்டாரு. அப்ப அப்துல் மலிக்கினுடைய மகன் வலீது வந்து அख्தல் மூத்தா போன பிறகு அவருடைய இடத்துல அரசவை கவிஞராக அதீபுன் ருகா என்பவரை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. ஹம்மாது ராபியா இவரை பத்தி சொல்லும்போது, வமா தஸ்அலூனி அன் ரஜுலின் ஹுப்பப ஷஅருஹு நஸ்ரானியா. நஸ்ரானிய அதாவது கிறிஸ்தவத்தை விட இவருக்கு கவிதை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, என்கிட்ட கேட்காதீங்க. பிஷ்ர் இப்னு முஆவியா அவங்க வந்து சொல்றாங்க, உஹக்கிம பைனல் ஃபரஸ்தகி வ ஜரீரின் ஃபகால அல் அख्தரு. அख्தல் கிட்ட வந்து, அख्தலுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் ஃபரஸ்தக்கு ஜரீர். முதல்ல அख्தல், அதுக்கப்புறம் ஃபரஸ்தக்கு, அதுக்கப்புறம் ஜரீர். இப்போ அख्தல் தான் மூத்தவர். அப்போ எல்லாமே கான்டெம்பரரிஸ், ஒரே காலகட்டத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. அख्தல்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஃபரஸ்தக்கு நல்ல கவிஞரா, ஜரீர் நல்ல கவிஞரான்னு கேட்கும்போது தான், அதுக்கு தான் அख्தல் இப்படி பதில் சொல்லுவாரு, அல் ஃபரஸ்தக்கு இன்னஹித்து மின் சஃபரின். ஃபரஸ்தக்கு வந்து பாறைய ஒளி வச்சு அவர் தன்னுடைய கவிதையால பாறையே என்ன செஞ்சிருவாரு, செதுக்கிடுவாரு. ஜரீர் வந்து எகுரிஃபு மின் பஹரின், அவரு கடல்ல இருந்து தண்ணி அள்ளி குடிக்கிற மாதிரி. அப்பவும் ஃபரஸ்துக்கு நல்ல கவிஞரா, ஜரீர் நல்ல கவிஞரான்னு சொல்லி சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஃபரஸ்துக்கு தான் உயர்த்தி பேசுறாரு. ஃபரஸ்துக்குனுடைய கவி அப்படிங்கிறது பாறையையும் கூட என்ன செஞ்சிடும், அதை செதுக்கி ஒரு நல்ல ஒரு ஒரு தோற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர்னு சொல்லி ஃபரஸ்தக்கை பத்தி உயர்த்தி பேசியிருக்கிறாரு. அப்பதான் ஜரீருக்கு கோவம் வந்து ஜரீர் அख्தலை திட்டினாரு. ஜரீர் இப்ப சின்ன வயசு, அख्தலுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. அப்போ அख्தலை ஃபரஸ்தக் உயர்த்தி பேசின உடனே ஜரீருக்கு கோவம் வந்து ஜரீர் வந்து என்ன செய்றாரு, அख्தலை திட்டுறாரு. அख्தலை ஹஜா பண்ணி திட்டி பேசுறாரு. திட்டி கவிதையெல்லாம் எழுதினாரு. இப்போ அख्தலுக்கு ரொம்ப வயசா இருந்ததுனால அख्தலால ஜரீருக்கு பதிலடி மறுப்பு கொடுக்க முடியல. அப்போ ஜரீர் வந்து அख्தலை திட்டும்போது அख्தலால என்ன செய்யல, மறுப்பு கொடுக்க முடியல. ஏன்னா அख्தலுக்கு அப்போ வயசாகி போச்சு. அதை பத்தி தான் ஜரீர் சொல்லுவாங்க பின் காலத்துல, கால ஜரீருன் இல்ல இப்னு ஜரீரின். ஜரீர் தன்னுடைய மகன் தன்னுடைய மகனிடத்துல இப்படி சொல்லுவாங்களாம், நான் அதிரக்து அख्தலை நான் திட்டி பேசினேன், அவங்கள ஹஜா செஞ்சு பேசினேன். எப்பன்னு சொல்லிச்சுன்னா, வலகு நாபுன் வாஹிதுன், அவருக்கு ஒரே ஒரு நான் பல்லு மட்டும் இருந்தது. வலவு அதிரக்துஹு வலகு நாபானி, அவருக்கு ரெண்டு பல்லு இருக்கும்போது நான் அவரை ஹஜா செஞ்சு அவரை திட்டி பேசியிருந்தேன்னு சொன்னா அக்கலனி, அவர் என்ன செஞ்சிருப்பாரு, சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜரீர் வந்து என்ன செய்வாங்க, அख्தலை திட்டினதை அதை சொல்லி காட்டுவார். கீழ லவ் அதரக யௌமன் வாஹிது மினல் ஜாஹிலியத்தி மா கத்தம அலைஹி அஹதுன். அख्தலை பத்தி சொல்லப்படும், இவர் மட்டும் ஜாஹிலியா காலத்தில் இருந்திருந்தா இவரை விட யாரும் முன்னாடி செஞ்சிருக்க முடியாது, இவரோட யாரும் புகழ் பெற்றிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இவர் எல்லாத்தையும் முந்தி வந்திருப்பாரு. ஜெய்யாத்து சொல்றாங்க இவளை பத்தி, வரலாற்று ஆசிரியராகிய ஜெய்யாத்து சொல்றாங்க, நாயரா ஃபோகோ இல்ல ஆஷா. ஆஷாவை தவிர இவர் வேறு யாரையும் தன்னை விட உயர்ந்தவராக தனக்கு தனக்கு மேல பார்க்க மாட்டார், கருத மாட்டார். தனக்கு மேல உயர்ந்த கவின்னு சொல்லி சொன்னா ஆஷா மட்டும்தான்.
ஆயிஷாவுக்கு அடுத்து நான் தான், அந்த அளவுக்கு ரொம்ப என்ன செய்வாரு, அவர் தன்னைத்தானே கருதிக்கிட்டாரு. இவருடைய அந்த பூங்குங்கிறது நாபிகாவுடைய பூங்கா இருந்தது. இவர் வந்து வஸ்ஃபுல் ஹம்ரு, ஹம்ரை நல்லா அழகா என்ன செய்வார், வசூல் பண்ணி கவிதை படிப்பாரு. அல்ல வசூலுபி ஆஷா, ஆயிஷாவினுடைய பூங்குல ஸ்டைலில் ஹம்ரை வசூல் பண்ணி என்ன செஞ்சாரு, படிப்பாரு. அதே மாதிரி மதகு செய்யறதுல நாபிகாவுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணாரு. இப்போ ஹம்ரை வர்ணிக்கிறதுல ஆஷாவுடைய ஸ்டைலும், மதகு செய்யறது அரசர்களை மதகு செய்யறதுல நாபிகாவுடைய ஸ்டைலையும் என்ன செஞ்சிருக்காரு, ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. நௌசாத் அப்துல் மலிக், அப்துல் மலிக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு கவிதைகள் மூலமாக. இவருக்கு சின்ன வயசுலயே தாடி நரைச்சிருச்சு. தாடியில ரெண்டு சுழி இருக்கும், ரெண்டு பக்கமா பிரிஞ்சிருக்கும் தாடி. இவர் முல்ஹமாத், சஹாபுல் முல்ஹமாத்தை சேர்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட 90 பைத்தை படிச்சிருக்கிறாரு. அதுல 30 தான் சூஸ் பண்ணுவார். 90 பைத்தை படிச்சா அதுல கழிக்கிறது கழிச்சிட்டு 30 தான் என்ன செய்வார், தேர்ந்தெடுப்பார். இவரை பத்தி ஹம்மாது ராவியை சொல்லும்போது, ஒரு சாராயத்தை குடிச்சா தான் கவிதையை நல்லா எழுதுவார். சாராயத்தை குடிக்காம என்ன செய்ய மாட்டாரு, கவிதையை நல்லா எழுத மாட்டாரு. ரொம்ப குடிகாரர் இவரு. சாராயத்தை குடிக்காம இவரால் என்ன செய்ய முடியாது, கவிதை நல்லா எழுத முடியாது. அவர் தற்பெருமை மிக்கவராக இருந்தார். லாயரா ஃபௌகஹு அஹதன், தன்னை விட உயர்வாக யாரையுமே நினைக்க மாட்டாரு. இல்லல் ஆஷா, ஆஷாவை தவிர. ஜாஹிலியா காலத்தில் இருந்த எம்ருல் கைஸ் யாரா இருக்கட்டும், ஆஷா தான் தன்னை விட உயர்ந்தவர். ஆஷாவை தவிர தனக்கு மேல யாரும் இல்லை, எல்லாரும் தனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் எந்த அளவுக்கு உமையாக்கள் இடத்துல ஒரு சிறப்பையும் கண்ணியத்தையும் பெற்றிருந்தாருன்னு சொல்லி சொன்னா, லம்மா தஹல் அख्தல், அख्தல் வந்து என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, உமையாக்களின் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய அந்த ஆட்சி பீடத்துல அரசவைக்கு வருவாரு. ஹத்தா சாரால அல் ஹேத்திகி, கம்பரு சாராயம் வந்து அவருடைய தாடியில சொட்டுமா, தாடியிலேருந்து வலியும். அப்போ சாராயம் குடிச்சுக்கிட்டே என்ன செய்வாரு, அப்துல் மலிக்கினுடைய அரசவைக்கு வருவாரு. ஆனா யாரும் அவரை என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஏன்னு சொல்லி சொன்னா, இவர் அப்துல் மலிக்கு உதவி இருக்கிறாரு, யசீதுக்கு உதவி இருக்கிறாரு, அப்துல் மலிக்கு உதவி இருக்கிறாரு, அன்சாரிகளை ஹஜா செஞ்சிருக்கிறாரு. அந்த ஒரு உதவியின் காரணத்தினால இவர் இப்படி குடிகாரரா தன்னுடைய அரசவைக்குள்ள வந்தாலும் அப்துல் மலிக் என்ன செய்ய மாட்டாரு, அதை தடுக்க மாட்டாரு. அப்பதான் சொல்லுவாராம், உனக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் மட்டும் உனக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா, உன்னை நான் என்ன செஞ்சிருப்பேன், கொன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்துல் மலிக் சொல்லுவார். உனக்கு கண்ணியம் இருக்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். இவருடைய கவிதை தொகுப்பு 1891 பைரோத்துல பிரசுரிக்கப்பட்டது. இவர் வந்து மதஹில இரண்டு குதிரைகள் அப்படின்னு சொல்லி, இரண்டு குதிரைகளில் ஒரு குதிரையாக அறியப்படுகிறார். ஒன்னு யாருன்னா அख्தர், இன்னொன்னு ஜரீர். இவருடைய கவிதையில ஒரு கவிதை தான் கௌமுன் இத இஸ்தன்ஹ லைஃபானி குல்லுஹும் காலு அப்படிங்கிற பைத்து இவருடைய கவிதையாக இருக்கின்றது. ஆக இந்த காணொளியில் நாம இதுவரையும் பார்த்தது ஃபரஸ்தக்கினுடைய அந்த குலப்பெருமை பற்றிய கவிதையினுடைய அர்த்தமும், அக்தலை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளையும் பார்த்தோம். இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். வரக்கூடிய காணொளிகள் அடுத்தடுத்த பாடங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.